வணக்கம். அரசியல் தாண்டி இந்த செய்தியெல்லாம் பேசுவோமே அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருந்தது. இளையராஜா பாட்டுகள் எல்லாமே அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. ரஜினியோட கூலி படம், மஞ்சுமெல் பாய்ஸ் இந்த படத்துலலாம் பார்த்தீங்கன்னா, இளையராஜாவோட சாங்ஸ் எல்லாம் பயன்படுத்துகிறாங்க. உடனே இளையராஜா என்ன செய்கிறாரு, அதுக்கு நஷ்டஈடு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இப்போ வந்து குட் பேட் அட்லி அஜித் படம் வந்திருக்குது. இந்த அஜித் படத்துக்கு பார்த்தீங்கன்னா 3 பாடலை வந்து இளையராஜா பாட்டை வச்சுருக்கிறாங்க. ஆதிக் ரவிச்சந்திரன் அவர் தான் தயாரிப்பாளர், அவர் வச்சிருக்கிறாரு. இதுக்கு வந்து இளையராஜா என்னடா ஒன்றுமே சொல்லாமல் இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி இருந்தது. இந்த குட் பேட் அட்லி படம் பார்த்திங்கன்னா அஜித்தோட ரசிகர்கள்னால சும்மா அப்படியே செம்மையாக ஓடிக்கிட்டு இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 100 கோடி ரூபா வசூலுக்கு மேலே ஓடி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது தமிழ்நாட்டில் மட்டும்தானா, இல்லை உலகம் ஃபுல்லாக 100 கோடியா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, இல்லை இது தமிழ்நாட்டில் தான் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. 3 பாட்டை நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இளையராஜா வந்து அவங்களுக்கு பட தயாரிப்பாளர்களுக்கு வந்து ஒரு வக்கீல் நோட்டீஸ் அனுப்பியிருக்காரு. எனக்கு 5 கோடி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காரு. அதோட பார்த்தீங்கன்னா அஜித்தோட தீவிரமான ரசிகர் ஆர்கே சுரேஷ் அப்படிங்கிறவர் இருக்கார். அவர் என்ன செஞ்சார், இளையராஜா விமர்சனம் பண்ணி ஒரு ட்வீட்டை போட்டு விட்டார். இப்போ இது அஜித் வந்து நடித்த படம், இந்த படத்துக்கு வந்து ஒரு பாட்டை போடுறாங்க, பழைய படத்துலேருந்து பாட்டை எடுத்து போடுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அந்த தயாரிப்பாளர்கள் அவங்கள்ட்டேருந்து என்ஓசி வாங்காமல் ஆதிக் ரவிச்சந்திரன் வந்து பயன்படுத்தியிருக்கவே மாட்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறார். அது வந்து எப்படி இளையராஜாவுக்கு போய் அந்த பணம் நாங்கள் கொடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியும் கேள்வியும் கேட்டிருக்கிறார். இளையராஜா வந்து அந்த பாட்டுக்கு வந்து அந்த படத்துக்கு வந்து இசையமைச்சிருக்கலாம், மியூசிக் வந்து பண்ணியிருக்கலாம், பாடல்களுக்கும் பண்ணியிருக்கலாம். ஆனால் அந்த தயாரிப்பாளர் வந்து அப்போ இளையராஜாவுக்கு பணம் கொடுத்துருப்பார், இசைக்காக பணம் கொடுத்துருப்பாரு. அதை தாண்டி பார்த்திங்கன்னா எழுதின கவிஞர்களுக்கும் பணம் கொடுத்துருப்பார். அப்போ இந்த இது ஃபுல்லாக அந்த பாட்டு ஃபுல்லாக யாருக்கு போய் சேரணும், தயாரிப்பாளருக்கு தான் போய் சேரணும். தயாரிப்பாளர்கிட்ட என்ஓசி வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் தான் குட் பேட் அட்லி அஜித் படத்தில் வந்து இந்த பாட்டெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க, ரீமிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கு என்ஓசி தயாரிப்பாளர் கொடுத்துட்டாங்க. எதுக்காக இளையராஜாவுக்கு ஒரு 5 கோடி ரூபா நாங்கள் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வியாக அவர் கேட்டிருக்கிறாரு. ஒரு அஜித் படம் ஓடுது அப்படின்னு தெரிஞ்ச உடனே இளையராஜா எப்பயுமே இந்த வேலையை பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. இளையராஜா செய்கிறது தப்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்கிறாரு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இளையராஜா வந்து இப்படி ஒவ்வொரு படத்தும் அவர் பாட்டை யூஸ் பண்ணால் அந்த படம் ஹிட் ஆச்சுன்னா அவங்கள மிரட்டி இது என்னுடைய இசை அப்படின்னு சொல்லி பணம் கேட்குறது ஏற்றுக்க முடியுமா? ஏன்னா அப்பயே காசு வாங்கிட்டார். காசு வாங்கின பிறகு அவருக்கும் அந்த இசைக்கும் சம்மந்தமே கிடையாது. அவருடைய இசைக்காக தான் காசு வாங்குறாரு. அதுக்காக வந்து திரும்பவும் எல்லாத்தையுமே மிரட்டிக்கிட்டு இருக்க மாதிரி வக்கீல் நோட்டீஸ் அனுப்பி எனக்கு 5 கோடி ரூபா கொடு அப்படின்னு கேட்டிருக்கிறது வந்து அஜித் ரசிகர்களுடைய மிகப்பெரிய ஒரு கொதிப்பையும் கொந்தளிப்பையும் ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நன்றி, வணக்கம்.